இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் வந்து 1லிருந்து 3 வரைக்கும் உள்ள வசனம். பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, செத்த ஈக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, கெட்டு போக பண்ணும் ஞானத்தில் அப்படின்னா இருப்பார். ஞானத்தில் உள்ளவர்களும் அப்படி தான். அதாவது எப்படின்னா, நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம். அப்போ அந்த சொற்ப மதியினம்ங்கிறது என்னென்னா, ஒரு கோபமாக கூட இருக்கலாம். மதியினத்தினால தான் கோபம் வந்து வெளிப்படும் போது நம்முடைய எண்ணங்கள் வந்து இதாகிடும், ஆஃப் ஆகிடும். நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தெரியாது. அதுதான் சொற்ப மதியினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொற்ப மதியினம் அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஞானிகளின் இருதயமோ வலதுகையிலும், ஞானிகளுடைய இருதயம் வலதுகையிலும், மூடன் இருதயம் வலதுகையிலும் அப்படின்னு சொல்கிறாரு இருக்கும். மூடன் வழியிலே நடந்து கொள்ளும் போது மதிக்கெட்டவனாக இருக்கிறான். தன் மூடன் என்று அவன் எல்லோருக்கும் சொல்கிறான். இதுதான் விஷயம். அப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எவ்வளவுதான் நம்ம வந்து சரியாக இருந்தாலும் நம்முடைய மதியினம், நம்முடைய கோபம் வெளிப்படும் போது நம்ம வந்து ஒரு மதியினத்தினால் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படின்னா, நம்மளை வந்து கெட்டவனாக ஆக்கி காட்டிடும். அப்போ அதுதான் இப்போ இது வந்து ஒரு உதாரண கதை மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இந்த தைலக்காரனுடைய தைலத்தில் வந்து ஒரு செத்த ஈ இருந்துச்சுன்னா எப்படி அதை வந்து நாரி கெட்டு போக பண்ணுமோ, அதே போல் நல்ல பேர் பெற்று நல்ல நிலையில் இருந்தாலும் சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்லீப்பாகி வார்த்தைகளை தடுமாறி பேசி மற்றவர்களை காயப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய பேர் கெட்டு போயிடும். நீங்கள் வந்து எவ்வளவுதான் நீங்கள் வந்து பேர் பெற்றவனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேர் இல்லாமல் போயிடும். அதனால வந்து சடன்லியாக கோவப்படுறது மூடத்தனமாக இருக்கிறதுக்கு கணக்காயிடும். அப்போ நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வார்த்தைகளையும் வந்து அடக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பேர் வந்து கெட்டு போயிடும். சொற்ப மதியினம், சின்ன சின்ன விஷயங்களை நாம் வந்து மதியினமாக நினைக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் வந்து நம்முடைய பேரே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்துவ சொல்லித்தராரு. ஓகே, இதை கேட்டு புரிஞ்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.